மாதிரி ஆட்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் கொடுக்கக்கூடிய தைரியம் தான். அதனால தான் நாங்கள் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, திமுக என்ன பெருசாக கழட்டிட போகிறாங்க, நான் இவ்வளோ இறங்கி வேலை செய்யறதுக்கு காரணம் அண்ணாமலை என்ற ஒரு நபர். அந்த நபர் இல்லை என்று சொன்னால் எங்களை போன்றவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்பது கேள்விக்குறிதான். அண்ணாமலை அவர்களை மாற்றினால் யாருக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, அந்த திமுகவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது அண்ணாமலை அவர்கள். ஏன்னா திமுக செய்யும் ஊழல்களை எப்படி அவர் வெளியே கொண்டு வரார், எங்கிருந்து டேட்டா எடுக்கிறாருன்னே தெரியல. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேர் டேட்டாவை அண்ணன் கையில் வச்சிருக்காரு. எப்படி எடுக்கிறாரு, யார் மூலமா எடுக்கிறாரு, எப்படி இந்த ஊழல் எல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்ற ஒரு குழப்பத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. அப்போ திமுகவுக்கு அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும், வேற யாராச்சும் ஒருத்தர் வரணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கேள்வி கேட்காத நபராக இருக்க வேண்டும் திமுக நினைக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, அண்ணாமலை என்ற நபரால் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். நாங்களாம் அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்னைக்கு நான் கூட சிறைக்கு போயிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் சிறையில் இருக்காங்க. இந்த பாருங்க, எனக்கு 2வது சம்மன் கூட காவல்துறை அனுப்பிச்சு ஆஜராக சொல்லி. ஏன் நாங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து நாங்கள் சமூக வலைத்தளத்தில் திமுகவுடைய ஊழல்களையும் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை வெளியே கொண்டு வரோம் தெரியுமா? எங்களுக்கு அண்ணாமலை என்ற ஒரு ரோல் மாடல். அவர் ஒரு தைரியம் எங்களுக்கு. எங்களை மாதிரி ஆட்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் கொடுக்கக்கூடிய தைரியம் தான். அதனால தான் நாங்கள் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, திமுக என்ன பெருசாக கழட்டிட போகிறாங்க, நான் இவ்வளோ இறங்கி வேலை செய்யறதுக்கு காரணம் அண்ணாமலை என்ற ஒரு நபர். அந்த நபர் இல்லை என்று சொன்னால் எங்களை போன்றவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்பது கேள்விக்குறிதான். வரப்போகும் தலைவர்கள்லாம் அண்ணாமலை போல் இருப்பார்களா என்று சொன்னால் கட்டாயமாக இருக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை என்றால் மீண்டும் ஒரு அண்ணாமலை தான் பிறக்க வேண்டுமே தவிர அண்ணாமலை போல் ஒருத்தருக்கு வருவான்றதான் நாங்களாம் நம்புறதுக்கு தயாராக இல்லை. எனவே அண்ணாமலை இருக்கும் வரை தான் எங்களை போன்றவர்கள் கட்டாயமாக களத்தில் இருப்பார்கள். ஏன்னா எங்களுக்கு பேக் போன் அண்ணாமலை எங்களுக்கு வேணும். தயவு செய்து டெல்லி தலைமை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய அண்ணாமலை இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக அவர் தொடர்ந்து தமிழகத்தில் பயணிக்க வேண்டும். அதற்கான ஒரு ஆணையை நீங்கள் விரைவில் பிறப்பிக்க வேண்டும். இந்த திமுக அரசை ஓட விரட்டி அடிப்பதற்கு அண்ணாமலை என்ற ஆயுதம் எங்களை போன்றவர்களுக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும்.